வணக்கம். வசந்த காலம் யூடியூப் சேனல் வாயிலாக ஜோதிடர் சண்முகப்பிரியன், சென்னை அடையார்லேருந்து. பொதுவாக ஒரு உக்ரமான தெய்வங்களை வணங்குறதுல நிறைய பேருக்கு ஒரு பயம் இருக்குது. ஆனால் சில தெய்வங்கள் ரொம்ப அபரிவிதமாக நமக்கு பலனை செய்யும். உக்ரமான தெய்வங்களை வணங்கலாம், வணங்குவதில் தப்பில்லை. அதில் சில நட்சத்திரக்காரர்களுக்கு சில தெய்வங்கள் ரொம்ப அருமையாக வேலை செய்யும். அதில் குறிப்பாக இந்த பரணி நட்சத்திரம்னு ஒரு நட்சத்திரம் இருக்குது. அவர்களுக்கு காளி வழிபாடு ரொம்ப சிறப்பானது. அதனால தான் தில்லை காளி, இந்த மாதிரியான சில கல்கட்டா காளி, இந்த மாதிரி சில காளியை வழிபடுவாங்க. அதில் எல்லாரும் வழிபடக்கூடிய ஒரு காளி, இந்த காளியை பற்றி நான் இப்போ பேச போகிறேன். என்ன பலன் நடக்கும் அப்படின்னா, இன்னைக்கு நமக்கு எதிரி தொல்லை, நமக்கு எங்கே திரும்பினாலும் நம்மளை பார்த்தா பொறாமைப்படுவதும், நம்மளுடைய முன்னேற்றத்தை பார்த்த உடனே பழி சொல்கிறது, இந்த மாதிரி பல சம்பவங்கள் நம்மளை பற்றின விஷயங்கள் வெளியே சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இவர்களுடைய விஷயமே நமக்கு ஒரு பய உணர்வு ஏற்பட்டு நம்மளால் முன்னுக்கு வர முடியாது. அவன் கண்ணு வச்சுட்டான், அதனால தான் இப்படி ஆயிடுச்சு, இந்த மாதிரிலாம் சொல்லுவோம். இந்த ஏவல், பில்லி, சூனியம், இந்த மாதிரியான விஷயத்துலேருந்து தப்பிக்கணும்னா அதற்கெல்லாம் இந்த மாதிரியான ஒரு தெய்வத்தை வணங்கினா தான் நம்மளால் ஜெயிக்க முடியும். காளி மாதிரியான ஒரு தெய்வம். இப்போது நான் சொல்லக்கூடிய தெய்வம் ஒரு சிவ ஆலயத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு தனி சன்னதி. காஞ்சிபுரத்தில் ஏகாம்பரேஸ்வரர் கோயில்னு ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயில் உள்ள பிரகாரம் போனீங்கன்னா இடது கை பக்கம் திரும்பின உடனே வலது கையில் ஒரு பக்கம் ஒரு மேடை. அந்த மேடை மேலே பிரளயம் காத்த காளி அப்படின்னு ஒரு காளி. ரொம்ப அதிர்ஷ்டமான ஒரு தெய்வம். நீங்கள் யார் வணங்கினாலும் உடனே வேண்டுதல் நிறைவேறும். குறிப்பாக பிஸ்னஸில் நம்ம ரொம்ப பிரச்சனையை சந்திக்கிறோம். போட்டியாளர்கள் நமக்கு ஜாஸ்தியாக இருக்காங்க. இன்றைக்கி எங்கே தான் போட்டியாளர் இல்லை. நீங்கள் ஒரு சம்பளத்துக்கு வேலை செஞ்சாலும் சரி, உங்கள் பக்கத்து டேபிளில் இருக்கிறவர் உங்களுக்கு வத்தி வச்சுக்கிட்டு தான் இருப்பார். பிரச்சனையை பண்ணிக்கிட்டு தான் இருப்பார். பிரச்சனையை கொடுத்துக்கிட்டு தான் இருப்பார். அப்போது இந்த பிரளயம் காத்த காளி, இந்த தெய்வத்தை நம்ம வணங்குறதுனால நமக்கு பக்கத்தில் இருக்க இடைஞ்சல் கொடுக்கக்கூடியவன் நம்மளை விட்டு வெளியே போயிடுவான். நம்ம சந்தோஷமாக இருப்போம். சுபிட்சம் ஏற்படும். முதல்ல நமக்கு பிரச்சனை கொடுக்குறவன் நம்மளை விட்டு வெளியே போயிட்டான்னாலே நமக்கு மனம் நிம்மதியாக இருக்கும். நம்மளால் நம்ம செய்யக்கூடிய வேலையில் கான்சன்ட்ரேஷனோடு செய்ய முடியும். வருமானம் வரும். அப்போது பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மிகச்சிறப்பான ஒரு கோயிலாக அந்த கோயிலுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரளயம் காத்த காளி. தனிப்பட்ட முறையில் எனக்கு பிரச்சனை இருக்குது, நிறைய எதிரிகள் இருக்காங்க, கோர்ட்டு கேஸில் நான் அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன், ஒரு தீர்வே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கும் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய ஏகாம்பரேஸ்வரர் சன்னதியில் இருக்கக்கூடிய ஒரு தனி சன்னதியாக விட்டிருக்கக்கூடிய பிரளயம் காத்த காளி கோயில் ஒரு மிகச்சிறப்பான கோயில். இந்த கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வர வர உங்களுடைய பிரச்சனை எதுவாக இருந்தாலும், அதுலேயும் குறிப்பாக எதிரி தொல்லையாக இருந்து கோர்ட்டு கேஸில் நீங்கள் கஷ்டப்படுறீங்க, நயவஞ்சகமாக யாரோ மொட்டை கடிதாசி பெட்டிஷன் போடுறாங்க, யாருன்னே தெரியல, அதுலேயும் குறிப்பாக இந்த பக்கத்து வீடு அடுத்த வீட்டுக்காரனுடைய பிரச்சனை பெரும் பிரச்சனையாக இருக்கும். அதெல்லாம் தீர்க்கறதுக்கு இந்த தெய்வம் ஒரு அற்புதமான தெய்வம். மீண்டும் ஒரு நல்ல கோயில் பரிகாரத்தோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன்.